இன்றைக்கி ஊத்தாப்பத்துக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 4 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, 2 காஷ்மீரி மிளகாத்தூள், 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 4-5 பூண்டும், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பழுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு இதை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட லைட்டாக மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதுவும் நீங்கள் நல்லா மூடி போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இதை நல்லா பேன் காற்றுல ஆற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு தாளிப்பு மாத்திரம் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அவ்வளோதான். ஒரு சூப்பரான டொமேட்டோ சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கும்.